எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். ஏன் பேர் கிருத்திகா. இந்த சேனலில் ஸ்கின் கேர், அதுக்கப்புறம் ஹெல்த், பிளாக் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கூட கிளிக் பண்ணிட்டா தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரெகுலராக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சீரம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து இந்த சாலிசிலிக் ஆசிடாக இருக்கட்டும், வைட்டமின் சியாக இருக்கட்டும், ஸோ இதை பற்றி தான் தனித்தனி ரிவ்யூஸ் வந்து போட்டிருப்பேன் அண்ட் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ எதை பற்றினா கம்ப்ளீட்டாக என்னென்ன சீரம் இருக்குது அண்ட் எந்தெந்த ப்ராப்ளம்க்கு என்னென்ன சீரம்ஸ் வந்து யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அண்ட் எந்த ஏஜில் இருக்கவங்க இந்த சீரம்ஸ்லாம் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹைட்ரேட்டிங் சீரம். ஸோ ஹைட்ரேட்டிங் சீரம்னா என்னென்னா நம்ம ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சரைஸ்டாக ப்ளம்பியாக வச்சுருக்கோம். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த சீரம்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் என்னென்ன சீரம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைலரானிக் ஆசிட், செகண்ட் பார்த்தீங்கன்னா கிளிசரின், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆலோவேரா. ஸோ ஆலோவேரா வந்து சீரமாக வந்து கன்சிடர் பண்ணிக்காதீங்க. ஸோ ஆலோவேரா வந்து சீரம் கிடையாது, பட் இதுவும் வந்து ஹைட்ரேட்டிங் சீரமில் காம்பினேஷன்ஸில் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஹைலரானிக் ஆசிட் இருக்குல்ல, ஸோ இந்த ஹைலரானிக் ஆசிட் வந்து உங்களுக்கு பி மினிமலிஸ்ட் அண்ட் நிறைய டாப் பிராண்ட்ஸ் வந்து இந்த ஹைலரானிக் ஆசிடை வந்து விடுறாங்க. ஸோ இதில் எந்த பர்சன்டேஜ் வந்து பர்ஃபெக்டாக வந்து ஃபிட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 2% வந்து கரெக்டாக வந்து நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த 2%க்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா அதாவது ஒரு சீரம் வந்து ஒரு பர்சன்டேஜில் வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஹைலரானிக் ஆசிடை வந்து நீங்கள் 2%லேயே வந்து யூஸ் பண்ணலாம். இந்த ஹைலரானிக் ஆசிடோடே வந்து உங்களுக்கு கிளிசரின், ஸோ சில பிராண்ட்ஸ் வந்து இந்த ஆலோவேரா இதோட இந்த மிக்சர் கலந்து தான் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஹைலரானிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா எப்போ யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸை வந்து டேம்பாக இருக்கும்போது, அதாவது கொஞ்சம் ஈரமாக இருக்கும்ல நம்ம குளிச்சுட்டு வந்த பிறகு, ஸோ அப்போ தான் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து மாய்ஸ்சரைசர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹைலரானிக் ஆசிட் யூஸ் பண்ணும்போது நீங்கள் அப்படியே வந்து உங்கள் ஃபேஸை விட்டுறாதீங்க. பிகாஸ் இப்போ வந்து ஒரு ஹியூமிட் கிளைமேட்டில் வந்து நீங்கள் இருக்கீங்கன்னா ஓகே, இந்த ஹைலரானிக் ஆசிட் இருக்குல்ல இது வந்து ஆக்சுவலி ஹியூமக்டன்னா ஒன்றும் கிடையாது. இந்த சரௌண்டிங்ஸில் இருக்க இந்த ஈரப்பதத்தெல்லாம் அவர் வந்து பிடிச்சி இழுத்து வச்சுப்பாரு, தன்னை சுற்றி இருக்க அந்த ஈரப்பதத்தெல்லாம். ஸோ இதுதான் வந்து ஹியூமக்டன்ட்டு. ஸோ சம்டைம்ஸ் வந்து இந்த ட்ரை கிளைமேட் ஏரியாலாம் இருக்கும்ல, சுத்தமாக வந்து இந்த அட்மாஸ்பியரில் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து ஈரப்பதமே இருக்காது. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைலரானிக் ஆசிட் நம்ம ஸ்கின்லேயே இருக்கிற இந்த ஈரப்பதத்தை வந்து இருக்கிற ஈரப்பதத்தையே அவர் வந்து இழுத்து பிடிச்சி வச்சுப்பாரு. ஸோ இன்னும் வந்து நம்ம ஸ்கின் வந்து ட்ரை ஆக ஆரம்பிக்கும். ஸோ எப்பயுமே சேஃபஸ்ட் சைடு என்னென்னா நம்ம ஸ்கின் வந்து குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அந்த ஈரப்பதத்தோடய வந்து இந்த ஹைலரானிக் ஆசிட் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணதுக்கப்புறம் கம்பல்சரி கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து ஈக்குவலைஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஹைலரானிக் ஆசிட். உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கா அப்படின்ற பட்சத்தில், அதாவது ரொம்ப ஃப்ளேக்கியாக இருக்கும்ல ஸ்கின்லாம், அவங்களாம் வந்து கண்டிப்பாக ஹைலரானிக் ஆசிடை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இது யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து 20+ மேலே இருக்கவங்க தான் வந்து ஹைலரானிக் ஆசிட்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். ஹைட்ரேட்டிங் சீரம்லேயே கடைசியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்னெயில் மியூசினில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த ஹைலரானிக் இந்த காம்பவுண்ட் தான் வந்து நிறையா இருக்குது. அதனால தான் நம்ம ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கேன். அண்ட் ஸ்னெயில் மியூசின் அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸில் இருக்க அந்த ஸ்கின் பேரியர் டேமேஜ் ஆகிருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்னெயில் மியூசின்ட்டு வாங்க போகிறீங்கன்னா காஸ்ட்ரிக்ஸ் தான் இருக்கிறதுலே நான் பெஸ்ட் அப்படின்ட்டு சொல்லுவேன். ஸோ இது எப்போ அப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைலரானிக் ஆசிட்லாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி, இது ஆக்சுவலி இது எசன்ஸு, உங்களுக்கு எசன்ஸாக தான் வந்து இது கிடைக்கும் இந்த ஸ்னெயில் மியூசின்னு. ஸோ குளிச்சுட்டு வந்த பிறகு நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு எசன்ஸை வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எந்த சீரமாக இருந்தாலும் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஹைலரானிக் ஆசிட் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வேறு ஏதாவது சீரம் கூட இந்த எசன்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலி ஒரு சன்ஸ்க்ரீனோட எப்பயுமே வந்து உங்கள் ஸ்கின் கேரை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்னெயில் மியூசின் வந்து பர்டிகுலரி இவங்க தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னு இல்லை, 18+ இருக்கவங்களே வந்து நீங்கள் ஸ்னெயில் மியூசின் யூஸ் பண்ணலாம். ஸோ உங்கள் ஸ்கின்லாம் வந்து டேமேஜ்லாம் ஆகாது. இன்னுமே உங்கள் ஸ்கின் வந்து ப்ளம்பியாக வச்சுக்கிறதுக்கு இந்த ஸ்னெயில் மியூசின் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் சீரம். ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ எதுக்காக ஆன்டி ஆக்சிடென்ட் யூஸ் பண்ணணும் அண்ட் நம்ம ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னால் அப்படி என்ன அப்படின்றது பார்த்துருவோம். ஸோ நம்ம ஃபேஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க விஷயத்தால் வந்து நம்ம ஃபேஸ் வந்து டேமேஜ் ஆகும். ஒன்று வந்து பொல்யூஷனால் இருக்கலாம், இல்லை ரேடியேஷன், இல்லை சன் எக்ஸ்போஷர், இல்லை வேறு ஏதாவது இந்த ஸ்மோக் பண்ணுறதுனால இந்த மாதிரி விஷயங்களால் நம்ம ஸ்கின் வந்து பாதிக்கப்படும், நம்ம செல் வந்து டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ வந்து இந்த டைமில் தான் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து அது அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணிவிடும். ஸோ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஸோ இந்த ஆட்டம் ஒன்று இருக்கும்ல, கரெக்டாக வந்து இந்த நியூக்ளியஸ் இருக்கும், அதை சுற்றி வந்து இந்த எலக்ட்ரான் சுற்றிட்டே வரும்ல. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த KLMN ஷெல்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த கடைசி ஷெல்ஸில் பார்த்தீங்கன்னா பேர்டாக இருக்க எலக்ட்ரான் வந்து வெறும் சிங்கிள் எலக்ட்ரான் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அது ஹைலி ரியாக்டிவாக இருக்கும். ஸோ எது கூட வேணால் போயிட்டு டக்குன்னு வந்து இன்னொரு எலக்ட்ரானை வாங்கிக்கிட்டு அது வந்து வேற ஒன்றத்தோட ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ். அந்த ஆட்டமை தான் வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பாடிலையும் வந்து அதான் நடக்கும். ரேடியேஷன் இல்லை வேறு ஏதாவது இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நடக்கும்போது நம்ம பாடியில் இருக்க இந்த ஆட்டம்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ இது வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸாக வந்து மாற ஆரம்பிச்சிடும். ஸோ இதனால் நம்ம செல்ஸ் வந்து டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ டேமேஜ் ஆன பிறகு இந்த கேன்சர் இந்த மாதிரி சில இந்த ஸ்கின் டிசீஸ் இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி சில ஸ்கின் டிசீஸை வந்து உண்டு பண்ணி விட்டுரும் நம்ம உடம்புல. ஸோ அதனால தான் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து அதிகமாகக்கூடாது. அதை வந்து பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து நம்ம இந்த சன்ஸ்க்ரீனாக இருக்கட்டும், இல்லை நம்ம நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து இன்டேக் எடுத்துக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ நம்ம ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து அதிகமாக இருக்கும் போது இந்த மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம சீரம் யூஸ் பண்ணால் அந்த டேமேஜஸ்லாம் குறையுன்றது தான் ஸோ பேசிக்காக இந்த சீரமோட வேலை. ஸோ இந்த சீரமில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி சீரம். ஸோ இந்த வைட்டமின் சி சீரம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அஸ்கார்பிக் டெரிவேட்டிவ் தான் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் இந்த பியோர் அஸ்கார்பிக் ஆசிட் இருக்குல்ல, இது வந்து ஹைலி வந்து ரியாக்டிவ். இதுவே வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸை வந்து உண்டு பண்ணி விடுறதுக்கு நிறைய வந்து காரணமாக போயிடும். அதனால தான் வந்து இந்த பியூரஸ்ட் இந்த அஸ்கார்பிக் ஆசிட் சீரம்ஸ்லாம் நிறையா இருக்குது. அதுக்கு வந்து போகக்கூடாது. எப்பயுமே இந்த அஸ்கார்பிக் ஆசிட் டெரிவேட்டிவ் இருக்குல்ல, ஸோ அதுதான் வந்து சேஃபஸ்ட் ஃபார்மு. ஸோ இந்த வைட்டமின் சி பற்றி ஆல்ரெடி வந்து நான் டீட்டெயில்டாக வந்து வேறொரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். அண்ட் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸையும் நான் வந்து அது கூட ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா போயிட்டு மறக்காமல் அதையும் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் போயிட்டு பாருங்கள். ஸோ அதில் நான் சொல்லாத அந்த வீடியோவில் சொல்லாமல் சில விஷயங்களை நான் விட்டுருப்பில்ல. ஸோ அதில் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பி மில்மன்ஸில் வந்து அஸ்கார்பிக் இருக்குல்ல, ஸோ இந்த அஸ்கார்பிக் ஆசிட் வந்து வைட்டமின் சி கிடையாது. இது வந்து ஒரு டெரிவேட்டிவ் தான். ஆனால் நம்ம ஸ்கின்ல அதை டாப்பிக்கில் வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்கின்ல வந்து 80% வந்து அது அஸ்கார்பிக் ஆசிடாக நம்ம இன்னர் லேயருக்குள்ளே போன உடனே நம்ம ஸ்கின்குள்ளே போன உடனே அது வந்து மாறிடும். ஸோ இதுதான் வந்து அஸ்கார்பிக் ஆசிட். ஸோ அதனால தான் வந்து அது வைட்டமின் சியாக இல்லாததுனால தான் அது வந்து நம்ம சரௌண்டிங் அந்த என்வாயன்மெண்ட்டோட ரியாக்ட் பண்ணாமல் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரியில் நியாசினமைட். ஸோ நியாசினமைட் சீரமை பற்றி நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜெல்லாக இருக்கட்டும். ஸோ ஆக்சுவலி நியாசினமைட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் B3 தான் நியாசினமைட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஸ்கின்னுக்கு வந்து தேவையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். எப்படி வைட்டமின் சி வந்து நம்ம ஃபேஸ்க்கு வந்து தேவையோ, அதில் நியாசினமைட் சீரமும் வந்து நம்ம ஃபேஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப தேவை, அதாவது வைட்டமின் B3. ஸோ இந்த வைட்டமின் B3 வந்து நம்ம ஃபேஸில் இந்த ஆக்னே ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி அன்ஈவன் ஸ்கின் டோன் இருக்குல்ல, ஸோ மேக்ஸிமம் இது ரெடியூஸ் பண்ணாது, பட் அதெல்லாம் வந்து ஹீல் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பிம்பிள்ஸால் வந்து நிறைய இந்த ஏரியாலாம் டேமேஜ் ஆகிருக்கலாம், இந்த ஓப்பன் போஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின் பேரியரை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கிறது வந்து இந்த ஒரு ஹெல்தி லுக் பார்த்தாலே தெரியும்ல. ஸோ அந்த லுக் வந்து யார் தருவான்னு பார்த்தீங்கன்னா நியாசினமைட் தான் தருவார். நம்ம ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்லாம் இது வந்து மேக்ஸிமம் வந்து குறைச்சிடுவார். ஸோ இதுதான் வந்து நியாசினமைட். ஸோ நியாசினமைட் சீரம் பார்த்தீங்கன்னா நிறைய அவைலபிளாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நியாசினமைட் சீரம் பார்த்தீங்கன்னா எந்த பர்சன்டேஜில் கரெக்டாக ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 to 5% மேக்ஸிமம் போதும். அதுக்கு மேலே எந்த ஒரு சீரமாக இருந்தாலும் நீங்கள் வந்து 5% மேலே வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை, எக்ஸப்ட் வைட்டமின் சி சீரம். பிகாஸ் பி மினிமலிஸ்டில் வைட்டமின் சி தான் அந்த 10% தான் வந்து ஸ்டார்டிங் இருக்குது. ஐ திங்க் எக்லாக்டில் மட்டும்தான் வந்து இந்த 5% சீரம் வந்து வைட்டமின் சியில் இருக்குது. ஸோ நியாசினமைட் பார்த்தீங்கன்னா 2 to 5%க்குள்ளே அது ஜெல்லாக இருந்தாலும் சரி, சீரமாக இருந்தாலும் சரி, நீங்கள் எது வேணால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சீரமை யார் யார் யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 20+ மேலே இருக்கவங்க தான் நீங்கள் நியாசினமைட் சீரம்லாம் வந்து யூஸ் பண்ணணும். உங்களுக்கு வந்து ஆக்னே ப்ரான் ஸ்கின் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த சீரமை வந்து கண்டிப்பாக வந்து இன்கார்பரேட் பண்ணலாம், ஒன்றுமே தப்பு கிடையாது. ஸோ அண்ட் எப்பயுமே எந்த சீரம் யூஸ் பண்ணாலும் மறக்காமல் பேட்ச் டெஸ்ட் பண்ணிடுங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ரெட்டினாய்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி மட்டும் இல்லாமல் ஆன்டி ஏஜிங் இதை பற்றி லாஸ்ட்டாக பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ரிங்கிள்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணோம். இந்த ரொம்ப ஏஜ்டு பீப்புள்ஸ்க்குலாம் இந்த கண்ணாடெல்லாம் சுருக்கம் விழுந்துரும்ல, ஸோ இங்கெல்லாம் வந்து சுருக்கம் விழும். ஸோ அதெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பிக்மெண்டேஷனாக இருக்கட்டும், டார்க் ஸ்பாட்ஸாக இருக்கட்டும், ஈவன் ஆக்னே கூட வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப
ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலி இந்த ரெட்டினாய்டு இருக்குல்ல, இது வந்து நம்ம செல் க்ரோத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விடும். இந்த ரெட்டினாய்டு பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ தான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ இந்த ரெட்டினாய்ட்லாம் எங்கே பார்க்கலாம், எந்த பேரில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஹைட்ராக்சி பினோகாலன் ரெட்டினாய்ட்ஸ் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த நிறைய இந்த பி மினிமஸ் சீரமாக இருக்கட்டும், இந்த மாதிரி சீரம்ஸ்லாம் வந்து பின்னாடி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஏதாவது சீரம் வாங்கினீங்கன்னா பின்னாடி ரெட்டினாய்ட்ஸ் இருக்கா அப்படின்ட்டு பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு காரணம் என்னென்னா, ரெட்டினாய்ட்ஸ் இருக்க எந்த ஒரு சீரமாக இருந்தாலும் சரி, அதை வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணணும். பிகாஸ் நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப வந்து ட்ரை பண்ணிவிடும் அண்ட் நம்ம ஸ்கின்னை வந்து டேமேஜ் பண்ணி விடுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு வந்து பொட்டன்ட் ஆன ஒரு ரெட்டினாய்ட்ஸு லைக் பென்சால் பெராக்சைடை விட வந்து இந்த ரெட்டினாய்ட்ஸ் வந்து ரொம்ப அதோட பொட்டன்சி பார்த்திங்கன்னா, அந்த பொட்டன்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் எப்பயுமே வந்து வீக்லி ஒன்ஸ் தான் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். இந்த சீரமை யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக 20+ இல்லை 25க்கு மேலே இருக்கவங்க யூஸ் பண்ணுறது பெட்டர். 20+ கூட வேணாம், 25 மேலே இருக்கவங்க தான் வந்து இந்த ரெட்டினாய்ட்ஸ்லாம் வந்து பெஸ்ட்டாக யூஸ் பண்ணலாம். அதுக்கு கீழே வந்து நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து டாக்டர் கன்சல்டேஷன் வந்து உங்களுக்கு தேவை. ஸோ ரெட்டினாய்ட் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2% அதிகம் நம்ம ஸ்கின்னுக்கெலாம். ஸோ நீங்கள் வந்து எப்பயுமே எந்த சீரம்ஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் இந்த 2% தான் வந்து ஒரு கரெக்டான பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெட்டினாய்ட்லாம் ஹை பர்சன்டேஜ் யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின் வந்து பயங்கரமாக வந்து ரியாக்ட் ஆகும். அண்ட் இந்த ரெட்டினாய்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த சூப்பர் சென்சிட்டிவ் ஸ்கின்லாம் இருக்கும்ல, அவங்களுக்குலாம் வந்து அதாவது போடுற ஒரு விஷயமே கிடையாது. பிகாஸ் ரொம்ப சென்சிட்டைஸ் பண்ணி விட்டுரும் இந்த ரெட்டினாய்ட்ஸை. கண்டிப்பாக நீங்கள் சென்சிட்டிவ் பீப்புளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக டாக்டர்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த ரெட்டினாய்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது வீக்லி ஒன்ஸ் தான் யூஸ் பண்ணணும், இல்லைனா வீக்லி ட்வைஸ் வந்து மேக்ஸிமம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்து இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபெலூரிக் ஆசிட். ஸோ ஃபெலூரிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த காம்பினேஷன்ஸில் வந்து ஃபெலூரிக் ஆசிட் வந்து வருது அப்படின்ட்டு நினைக்கிறேன் பி மினிமலிஸ்ட்டில். ஸோ இந்த ஃபெலூரிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து லைக் எப்படி வந்து வைட்டமின் சி இருமோ அந்த மாதிரி வந்து நம்ம ஃபேஸில் இருக்க இந்த பிம்பிள்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும், இதெல்லாம் பண்ணுற வேலையாருன்னா ஃபெலூரிக் ஆசிட் பண்ணுவார். நிறைய டைம் வந்து இந்த வைட்டமின் சி கூட இந்த காம்பினேஷனில் வந்து இந்த ஃபெலூரிக் ஆசிடும் கலந்து வருது. ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஆக்னே ப்ரான் ஸ்கின்னாக இருக்குன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபெலூரிக் ஆசிட் யூஸ் பண்ணலாம். இதுவுமே வந்து நீங்கள் ஸ்டார்டிங் 2% வந்து யூஸ் பண்ணுறது பெட்டர். ஸோ நெக்ஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா பிரைட்னிங் சீரம்ஸ். ஸோ பிரைட்னிங் சீரமில் எப்பயுமே ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து வைட்டமின் சி சீரம் தான். ஸோ ஆல்ரெடி அதை பற்றி நிறையா பார்த்தாச்சு. ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஆர்பியூட்டின். ஸோ ஆல்ஃபா ஆர்பியூட்டின் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் ஃபேஸில் ஏதாவது அன்ஈவன் ஸ்கின் டோனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து இந்த பிக்மெண்டேஷன்ஸ், மெலாஸ்மா, ஆக்னே, ஆலஸ் காஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஆல்ஃபா ஆர்பியூட்டின் வந்து ஒரு பெஸ்ட் இது அப்படின்ட்டுனே சொல்லலாம். ஸோ ஆல்ஃபா ஆர்பியூட்டின் பார்த்தீங்கன்னா 2% வந்து நீங்கள் ஸ்டார்டிங் யூஸ் பண்ணுறது பெட்டர். ஸோ இது வந்து எனக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டாகவே இருந்தது அப்படின்ட்டு சொல்லலாம். இது வந்து என்னோட ஆல்மோஸ்ட் இந்த நான் லிப் சீரம் யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன், இந்த குங்குமாதி லிப் சீரம், அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ அந்த சீரம்ஸ் வந்து லிப் சீரம் குங்குமாதி ஆயில்னே வச்சுக்கலாம். ஸோ அது வந்து என்னோட இந்த கார்னர் இருக்கும்ல, ஸோ அந்த லிப்பில் தடவி கார்னரில் போகும்போது ரொம்ப ட்ரை பண்ணி விட்டு அந்த சைட் கார்னர்ஸ் இருக்கும்ல ரொம்ப டார்க் ஆகி விட்டுருச்சு. ஸோ எனக்கு ஸ்டார்டிங்கில் அந்த பிரச்சனையே இல்லை. இந்த லிப் சீரம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து என்னோட இந்த கார்னரில் வந்து ரொம்ப ஒரு மாதிரி அன்ஈவனாக வந்து பிளாக்காக வந்து மாறிடுச்சு. ஸோ அதை வந்து இது ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஃபுல்லாக ரிமூவ் ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்ல மாட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் பாட்டிலே வந்து ஆல்ஃபா ஆர்பியூட்டின் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்து மைல்டாக வந்து சேஞ்சஸ் தெரியுது. ஸோ மேலும் மேலும் நம்ம யூஸ் பண்ணும்போது அது ரெடியூஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஆல்ஃபா ஆர்பியூட்டின். பிகாஸ் இது 2% அப்படின்றதுனால லேட் ஆகும் ஒர்க் பண்ணுறதுக்கு. பட் இந்த வாயை சுற்றி, இந்த மவுத் சுற்றி இந்த பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆல்ஃபா ஆர்பியூட்டின். அண்ட் உங்கள் அன்ஈவன் ஸ்கின் டோன்ஸ் தான் அதையும் ட்ரீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நியாசினமைட். ஸோ நியாசினமைட் பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ நியாசினமைடுக்கு பிரைட்னிங் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கோஜிக் ஆசிட். ஸோ கோஜிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பிரைட்னிங் தான் சொல்லுவாங்க. அன்ஈவன் ஸ்கின் டோனாக இருக்கட்டும், அண்ட் வேறு எதாவது இந்த டார்க் பேச்சஸாக இருக்கட்டும், பிக்மெண்டேஷன்ஸ், ஹைப்பர் பிக்மெண்டேஷன்ஸாக இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் வந்து கிளியர் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் டார்க் ஸ்பாட்ஸையும் வந்து ரெடியூஸ் பண்ணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டார்டிங் வந்து இந்த வீடியோ போட்டுட்டு இருக்கும்போது யாரோ கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, கோஜிக் ஆசிடோட ரிவ்யூ கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி கோஜிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஃபங்கஸோட ஒரு டெரிவேட்டிவ் தான்.
நான் அதை வந்து நான் அப்போவே வந்து வாங்கிட்டேன். பிகாஸ் அப்போல்லாம் வந்து நான் லிப் சீரம் அந்த குங்குமாதி ஃபர்ஸ்ட் வீடியோ இந்த ரிவ்யூ போட்டல 1 month ரிவ்யூ. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து வாங்கினது தான் வந்து கோஜிக் ஆசிட். ஸோ அந்த இந்த 2 சைடும் இருக்க அந்த டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குல்ல, டார்க் ஸ்பாட்ஸ், ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக நான் வந்து கோஜிக் ஆசிட் அந்த ஆயின்மெண்ட் வாங்கினேன். பட் ஏன் வாங்கினேன் அப்படின்ட்டு ஆயிடுச்சு. அந்த 400 அப்படியே வந்து எனக்கு வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து நான் ஸ்டார்டிங் லிப் கார்னரில் வந்து டார்க்காக இருக்குது அப்படின்றதுனால நான் லிப் கார்னர்ஸில் மட்டும் தான் யூஸ் பண்ணேன். வேறு எங்கேயுமே நான் யூஸ் பண்ணல. இதுக்கே பேட்ச் டெஸ்ட் கூட பண்ணேன். ஸோ பேட்ச் டெஸ்ட் பண்ணும்போது எனக்கு எந்த ரியாக்ஷனும் தெரியல. பட் நான் வந்து ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் இந்த லிப் கார்னரில் வச்சுட்டு போனல, ஸோ இன்னுமே வந்து பயங்கரமாக டார்க்கான மாதிரி ஆயிடுச்சு. அந்த இடம் வந்து கொஞ்சம் ட்ரையாக ஆகி ஒரு மாதிரி சொரன்னு அந்த ஸ்கின்னே மாறிடுச்சுங்க. எனக்கு என்னன்னே தெரியல. அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டேன் நான் கோஜிக் ஆசிட். அதுக்கப்புறம் எங்கள் அக்கா கிட்டே கொடுத்துட்டேன். எங்கள் அக்காவுக்குமே அதே ஒரு ஃபீலிங்ஸ் தான் இருந்தது அப்படின்னு சொன்னால், ட்ரை ஆன மாதிரி இருக்குது, அந்த இடம் வந்து சொர ஆயிடுச்சு அப்படின்ட்டு சொன்னால் இன்னுமே வந்து எனக்கு டார்க் ஆக்கி விட்டுருச்சு. ஸோ அதனால் எந்த ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வாங்கினாலும் அதுக்கப்புறம் வந்து நான் கோஜிக் ஆசிடே வந்து நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறதுல என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீனில். உங்களுக்கு வந்து எனக்கு தெரியல, நீங்கள் வந்து கோஜிக் ஆசிட் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எப்பயுமே வந்து பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் பட் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான். கோஜிக் ஆசிட் அந்த ஆயில்மெண்ட்டோட பர்சனலி எனக்கு வந்து அந்த இன்க்ரீடியன்ஸ் சுத்தமாக பிடிக்கல. நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். பிகாஸ் நிறைய பேருக்கு வந்து அது ரிசல்ட்டும் கொடுத்துருக்கு. என்ன மாதிரி சில பேருக்கு இந்த சென்சிட்டிவ் ஸ்கின்லாம் இருக்குல்ல, ஸோ அவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக வந்து கோஜிக் ஆசிட் வந்து ஒத்துக்காது. அண்ட் உங்களுக்கு வந்து இந்த ஃபங்கஸ் இந்த மாதிரி அதோட டெரிவேட்டிவ்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது வந்து சில பேருக்கு அலர்ஜிக்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பீப்புள்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கோஜிக் ஆசிட் பெஸ்ட்டு கிடையாது. ஸோ அதுக்கு பதில் நீங்கள் ஆல்ஃபா பியூட்டின், வைட்டமின் சி, நியாசரமைட் வந்து நீங்கள் போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பிரைட்னிங் சீரம்ல என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரெனெக்ஸாமிக். ஸோ இந்த ட்ரெனெக்ஸாமிக் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்ரோக்யூனான் இருக்குல்ல, இந்த மலேரியாக்கெலாம் இந்த இது கொடுப்பாங்களே, ஸோ அதுலேருந்து எடுத்து வர ஒரு டெரிவேட்டிவ் தான். ஹைட்ரோக்யூனான் அளவுக்கு வந்து பாய்சன் கிடையாது. பட் இது வந்து அதோட டெரிவேட்டிவ் அப்படின்றதுனால இது வந்து பாய்சனஸ் லெஸ் தான். ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்து ஃபியூச்சரில் வராது. ஸோ இந்த ட்ரெனெக்ஸாமிக் சீரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பீம் யூனிவர்ஸில் வந்து கிடைக்கிது. ஸோ இந்த லைக் வைட்டமின் சீரம் மாதிரி தான் இதுவும் வந்து ஒரு பிரைட்னிங் சீரம். அண்ட் அன்இவன் ஸ்கின் டோன் இருந்ததுன்னா அதை ட்ரீட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப இந்த சீரம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ட்ரெனெக்ஸாமிக் சீரம் பார்த்தீங்கன்னா வீக்லி ட்வைஸ் வந்து நீங்கள் இன்கார்பரேட் பண்ணிக்கலாம். பிகாஸ் உங்கள் ஃபேஸில் வந்து இது வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி விட சான்சஸ் இருக்குது இந்த ட்ரெனெக்ஸாமிக். அதே மாதிரி இது வந்து கொஞ்சம் வந்து விஸ்கோசிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வைட்டமின் சி சீரமோட இதுக்கு விஸ்கோசிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ இந்த ட்ரெனெக்ஸாமிக் இதை வந்து நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்கள் ஃபேஸில் இருக்க டார்க் ஸ்பாட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஹைப்பர் பிக்மெண்டேஷனாக இருக்கட்டும், உடனே அப்படியே மேஜிக் பண்ண மாதிரிலாம் குறைஞ்சிடாது. பட் கண்டிப்பாக வந்து இந்த டார்க் ஸ்பாட்ஸ்லாம் வந்து ரெடியூஸ் ஆகிறது நீங்களே வந்து வித்தின் 2 வீக்ஸில் நீங்களே பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஸோ எப்பயுமே நீங்கள் இந்த சீரம் யூஸ் பண்ணுறீங்கன்னா வீக்லி ஃபர்ஸ்ட் ட்வைஸ் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து வீக்லி த்ரைஸ் வந்து உங்கள் ஸ்கின் கேரில் நீங்கள் இன்கார்பரேட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த பிரைட்னிங் சீரமாக இருந்தாலும் சரி, இல்லை அன்இவன் ஸ்கின் டோனை ட்ரீட் பண்ணுற எந்த ஒரு சீரமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வந்து நீங்கள் நைட்டே யூஸ் பண்ணாலும் மார்னிங் எழுந்திரிச்சு நீங்கள் கண்டிப்பாக வந்து சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி தான் ஆகணும். காரணம் என்னன்னா இதெல்லாம் வந்து நம்ம லைட்டுக்கு வந்து சென்சிட்டிவாக மாற்றி விட்டுரும் நம்ம ஸ்கின்னை வந்து. ஸோ அதனால் கொஞ்ச நாளைக்கு வந்து நீங்கள் ரெகுலராக சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக யூஸ் பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட் இந்த கேட்டகரியில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ராக்சி ஆசிட். ஸோ இந்த ஹைட்ராக்சி ஆசிட் இந்த பிஹெச்ஏயாக இருக்கட்டும், இல்லை ஏஹெச்ஆ இருக்கட்டும், பிஹெச்ஏ இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இந்த பிரைட்னிங் சீரம்ஸ்லேயே வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அதை பற்றின டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வர கேட்டகரியில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீசர்ஃபேசிங் சீரம். ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் பேர் கேட்கும் போதே தெரியும், எஸ் நம்ம ஃபேஸ் வந்து இந்த டெக்ஸ்டர்டாக இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி டைமில் இருக்கும்போது இந்த சீரம்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஹைட்ராக்சி ஆசிட் அண்ட் பீட்டா ஹைட்ராக்சி ஆசிட் அப்படின்ட்டு 2 இது இருக்குது. அதுக்கப்புறம் பாலி ஹைட்ராக்சி பிஹெச்ஏவும் தனியாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆல்ஃபா ஹைட்ராக்சி, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ராக்சி ஆசிட் இருக்குல்ல, இது வந்து டீப்பாலாம் பெனட்ரேட் ஆகாது. இது வந்து சர்ஃபேஸ் லெவலில் இருக்க ப்ராப்ளத்தை மட்டும்தான் வந்து இது வந்து ட்ரீட் பண்ணும். ஸோ இந்த ஆல்ஃபா ஹைட்ராக்சி பார்த்தீங்கன்னா லாக்டிக் ஆசிட் ஃபர்ஸ்ட்டு. ஸோ லாக்டிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா நம்ம அன்இவன் ஸ்கின் டோன் வந்து அதை ட்ரீட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பிரைட்டன் பண்ணுற ப்ராப்பர்ட்டிஸ் வந்து லாக்டிக் ஆசிட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து ஸ்மூத்தாக மாற்றும். அதாவது அந்த டெக்ஸ்சர்லாம் கிளியர் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து ஸ்மூத்தாக வச்சுருக்கோம். ஸோ அண்ட் மாய்ஸ்சரைஸ்டாகவும் வச்சுருக்கோம் அப்படின்ட்டு வச்சுக்கோங்களேன். ஸோ லாக்டிக் ஆசிட் வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 2 times மட்டும் வந்து யூஸ் பண்ணுங்கள், இல்லை வீக்லி ஒன்ஸ் மட்டும் லாக்டிக் ஆசிட் யூஸ் பண்ணுங்கள். லாக்டிக் ஆசிட் யூஸ் பண்ணுறப்ப எந்த ஒரு மற்ற எதுவும் எந்த ஒரு ப்ராடக்ட்டும் சீரம்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை எக்ஸ்ஃபோலியன்ட் ஃபிசிக்கல் ஸ்க்ரப் இருக்குல்ல,
கெமிக்கல் ஸ்க்ரப்பாக இருந்தாலும் சரி எதுவுமே வந்து யூஸ் பண்ணக்கூடாது. லாக்டிக் ஆசிட் யூஸ் பண்ணுறீங்கன்னா லாக்டிக் ஆசிட் மட்டும்தான் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். பிகாஸ் லாக்டிக் ஆசிடும் வந்து ஒரு கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியன்ட் தான், கொஞ்சம் பொட்டன்ட் வந்து அதிகம். ஸோ இது லாக்டிக் ஆசிட் வந்து உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்குன்னா பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா பிகாஸ் இது வந்து இந்த மைனர் பம்ப்ஸ் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி வந்து பம்ப்ஸ் க்ரியேட் பண்ணிவிட சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைனா பர்ஜ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து இந்த பர்ஜிங்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்டிங் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து 2 வீக்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து நம்ம ஸ்கின் ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் வந்து மாற ஆரம்பிச்சிடும். ஸோ 2 வீக்ஸ்க்கு அப்புறம் வந்து லாக்டிக் ஆசிட் யூஸ் பண்ணுற பர்ஜிங் வந்து மாறலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் லாக்டிக் ஆசிட் சீரமை வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ லாக்டிக் ஆசிட் இதுதான். ஸோ இந்த லாக்டிக் ஆசிட் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குடிக்கிறோம்ல மில்க்கு, ஸோ அதுலேயே வந்து லாக்டிக் ஆசிட் இருக்குது. அது நான் மில்கே யூஸ் பண்ணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. பிகாஸ் அதில் வந்து லாக்டிக் ஆசிட் கண்டென்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் வந்து ஏற்படுத்தாது. அதுவும் நீங்கள் ரா மில்க் வந்து யூஸ் பண்ணும்போது உங்கள் ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸ் வர சான்சஸ் இருக்குது. எஸ், எனக்கு வந்து ஆக்சுவலி கமெண்ட் பண்ணியிருந்தீங்களே அரவுண்ட் மவுத் வந்து பிக்மெண்டேஷன் தான், அதை எப்படி கிளியர் பண்ணோம் அப்படின்றதுக்காக. ஸோ அதுக்காக நான் டெஸ்ட் பண்ணேன். ஸோ நிறைய பேர் வந்து ரா மில்க் வந்து அது கூட இந்த டர்மரிக் இதெல்லாம் கலந்து வந்து யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், லைட்டன் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு சரி ஓகே ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சேன். ஸோ உடனே வந்து லிப்க்கு பக்கத்தில் ஒரு பிம்பிள்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி விட்டுருச்சு. ஸோ இப்போ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு வரும். ஸோ நேச்சுரல் ரெமடிஸில் வந்து பிக்மெண்டேஷன் வந்து கிளியர் பண்ண முடியுமா அப்படின்றத அதை பற்றின டீட்டெயில்டாக வந்து பார்ப்போம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த லாக்டிக் ஆசிட் வந்து இதுதான். இந்த லாக்டிக் ஆசிட் யார் யார் யூஸ் பண்ணோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 20+ இருக்கவங்க தான் இந்த லாக்டிக் ஆசிடை யூஸ் பண்ணணும். எந்த ஆசிட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸ்ஃபோலியண்ட்டாக இருந்தாலும் சரி, கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியண்ட்டாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சீரமாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும். லாக்டிக் ஆசிடில் மினிமம் பர்சன்டேஜ் 2% நீங்கள் யூஸ் பண்ணுறது பெட்டர். ஹையர் பர்சன்டேஜ் மட்டும் தயவு செஞ்சு லாக்டிக் ஆசிடில் போயிடாதீங்க. பிகாஸ் 2% வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்ட்டு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் லாக்டிக் ஆசிடில் 2% மட்டும் யூஸ் பண்ணுங்கள். லாக்டிக் ஆசிட் யூஸ் பண்ணோம் உங்களுக்கு வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளைகாலிக் ஆசிட். ஸோ கிளைகாலிக் ஆசிடும் ஆல்ஃபா ஹைட்ராக்சி ஆசிட் தான். இதுவும் வந்து ஒரு கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியன்ட் தான். ஸோ ஆல்ரெடி நிறைய ஒரு ப்ராடக்ட்ஸில் வந்து இந்த கிளைகாலிக் ஆசிட் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதில் எது பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் சைஸ் கிளைகாலிக் ஆசிட்ஸ் இருக்குல்ல, மாலிகுல் சைஸ் இருக்கிற அந்த சீரம்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்க்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. பட் கிளைகாலிக் ஆசிட் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த பர்ஜிங் வந்து உண்டு பண்ணும். ஸோ மேக்ஸிமம் வந்து சென்சிட்டிவ் பீப்புள் கிளைகாலிக் ஆசிட் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க மினிமம் பர்சன்டேஜ்லேருந்து எப்பயுமே வந்து கிளைகாலிக் ஆசிடை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதோட மாலிகுலர் சைஸ் சின்னதாக இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்குள்ளே டீப்பாக பெனட்ரேட் ஆகி நம்ம ஸ்கின்ல இருக்க இந்த ஆக்னேவாக இருக்கட்டும், ஹைப்பர் பிக்மெண்டேஷன்ஸ் ப்ராப்ளமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து இந்த ட்ரைனஸ் ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் மினிமைஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கிளைகாலிக் ஆசிட் வந்து அண்ட் டெட் ஸ்கின் செல்ஸ்லேயும் வந்து ரிமூவ் பண்ணும். பிகாஸ் இது எக்ஸ்ஃபோலியன்ட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி. அண்ட் இந்த சீரமை வந்து இந்த கெரட்டோசிஸ், பிலராசிஸ் இந்த இதெல்லாம் இருக்குல்ல, ஸ்கின் கண்டிஷன்லாம் இருக்குல்ல, ஸோ அவங்களாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். டாக்டர்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து கண்டிப்பாக 20+ இருக்கவங்க தான் யூஸ் பண்ணணும். இது வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பர்ஜிங்கை வந்து உண்டு பண்ணும். எப்படி லாக்டிக் ஆசிடோ அதேமாதிரி கிளைகாலிக் ஆசிடும் வந்து பர்ஜிங் வந்து உண்டு பண்ணிவிடும். ஸோ இந்த ஆக்னே ப்ரான் ஸ்கின் இருக்கவங்களாம் மேக்ஸிமம் கிளைகாலிக் ஆசிடை வந்து யூஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் ஆக்னே ப்ரான் ஸ்கின் இருக்கவங்களுக்கு பர்ஜிங் வந்து இன்னும் அதிகமாக சான்சஸ் இருக்குது. அது இல்லாமல் இதை வீக்லி ஒன்ஸ் தான் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்களுக்கு ஒத்துக்குச்சுன்னா நீங்கள் வீக்லி ட்வைஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே த்ரைஸ் தான் மேக்ஸிமம், அதுக்கு மேலே வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த சீரம்ஸ், இந்த ரீசர்ஃபேசிங் சீரம்ஸ்லாம் இருக்குல்ல, இது எப்பயுமே வந்து நைட் டைமில் யூஸ் பண்ணுங்கள், மார்னிங் டைமில் யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் இந்த மாதிரி எக்ஸ்ஃபோலியன்ட் இல்லை ரீசர்ஃபேசிங் சீரம் யூஸ் பண்ணும்போது சைடில் எந்த ஒரு எக்ஸ்ஃபோலியன்ட்டும் யூஸ் பண்ணாதீங்க. நான் லாக்டிக் ஆசிட் என்ன சொல்லணும் அதே மாதிரி தான் கிளைகாலிக் ஆசிடும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா BHA, ஸோ பீட்டா ஹைட்ராக்சி ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பீட்டா ஹைட்ராக்சி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலிசிலிக் ஆசிட். ஸோ சாலிசிலிக் ஆசிடை பற்றி ஆல்ரெடி நான் வீடியோ மேட் பண்ணியிருக்கேன் டீட்டெயிலாக. ஸோ அதை போயிட்டு பாருங்கள். ஸோ சாலிசிலிக் ஆசிட் யூஸ் பண்ணுறீங்கன்னா எப்பயுமே வந்து மினிமம் பர்சன்டேஜ் யூஸ் பண்ணுங்கள். டூ பேட்ச் டெஸ்ட். அதே மாதிரி சாலிசிலிக் ஆசிட் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப பர்ஜ்லாம் பண்ணி விடாது. சில டைம் 1-2 பேருக்கு வந்து இந்த பர்ஜிங் வந்து க்ரியேட் பண்ணி விடலாம். ஸோ மற்றபடி வந்து இது காம் டவுன் தான் பண்ணும். இந்த இன்ஃப்ளமேஷன்லாம் வந்து குறைக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் தான் வந்து சாலிசிலிக் ஆசிட் இருக்குது. ஸோ
ஸோ அதனால் மேக்ஸிமம் மட்டும் இந்த பர்ஜிங் மட்டும் இருக்காது. ஸோ தாராளமாக நீங்கள் வந்து இந்த பீட்டா ஹைட்ராக்சி இந்த சாலிசிலிக் ஆசிட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதிலே கடைசியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியாசினமைட். ஸோ நியாசினமைடும் நம்ம ஸ்கின்னை வந்து டெக்ஸ்டர்டாக இருக்குல்ல, ஸோ அந்த ஸ்கின்லாம் வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நியாசினமைட். ஸோ ஆல்ரெடி நியாசினமைட் பற்றி நிறைய பேசியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் கேட்டகரிக்கு நம்ம போகலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போர் மினிமைசிங் சீரம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்தோடனே நியாசினமைட் தான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாலிசிலிக் ஆசிட். இது ரெண்டு பற்றியுமே ஆல்ரெடி டீட்டெயிலாக பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஆன்டி ஏஜிங் சீரம். ஸோ இந்த ஆன்டி ஏஜிங் சீரம் இது பார்த்தீங்கன்னா இந்த வயசான தோற்றம் வந்து நம்மளுக்கு வரும்ல, ஸோ அந்த தோற்றத்தை வந்து அந்த ப்ராசஸை வந்து ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி சீரம்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெட்டினாய்ட்ஸ். நம்ம ஆல்ரெடி ரெட்டினாய்ட்ஸை பற்றி ஆல்ரெடி நிறைய பேசிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெப்டைட்ஸ். ஸோ இந்த பெப்டைட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்குள்ளே டீப்பாக பெனட்ரேட் ஆகி நம்ம கொலாஜன் ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடும். ஸோ நம்ம கொலாஜன் தான் வந்து நம்ம ஃபேஸை வந்து ஸ்டிஃபாக வச்சுக்கிறதுக்கு ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் வந்து நம்ம இந்த ரிங்கிள்ஸ் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து குறையும். ஸோ இந்த பெப்டைட்ஸ் பார்த்தீங்கன்னா பெப்டைட்ஸ்ன்னு கொடுத்துருக்க மாட்டாங்க, அதுக்கு பதில் பால்மிட்டால் அப்படின்ற அந்த நேமில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டை. ஸோ இந்த பெப்டைடை யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 25+ இருக்கவங்க தான் வந்து இந்த பெப்டைடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ 26 மேலே தான் வந்து உங்களுக்கு அந்த ரிங்கிள்ஸோட அந்த தடமே வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்து இந்த இது யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பாலிஹைட்ராக்சி ஆசிட் PHA அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி எப்படிலாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா குளுக்கோனோலாக்டான் அப்படின்றதுலையும் மென்ஷன் பண்ணிப்பாங்க, கேலக்டோஸ் அப்படின்றது மென்ஷன் பண்ணிப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா லாக்டியானிக் அப்படின்னு நினைக்கிறேன் சைடில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அது அப்படி மென்ஷன் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த நேமில் இருந்ததுன்னா அது PHA அப்படின்ற மீனிங்க. ஸோ இந்த PHA என்னென்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் எலாஸ்டிசிட்டி இருக்குல்ல, ஸோ அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரைனஸ் இருந்தால் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு PHA வந்து ஒரு பெஸ்ட் அப்படின்ட்டுனே சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சன் டேமேஜால் ஆனால் அந்த இதுவாக இருக்கட்டும் நம்ம ஸ்கின்னாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு PHA வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் PHA வந்து ரிங்கிள்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். PHA வந்து லார்ஜர் மாலிகூல்ஸாக இருக்கிறதுனால நம்ம ஃபேஸ் வந்து பர்ஜிங்லாம் வந்து அந்த அளவுக்கு ஆகாது. ஸோ PHA வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கவங்க இது வந்து ஒரு பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். எதுவாக இருந்தாலும் பேட்ச் டெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரிட்டினாயிக் ஆசிட் அண்ட் அடாப்ளைன். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டாக்டர் கன்சல்ட் பண்ணாமல் உங்கள் ஃபேஸில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் இது ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ட்ரிட்டினாயிக் இருக்குல்ல, ஸோ இது வந்து ரெட்டினாயிக் ஆசிடோட ஒரு ஃபார்மு. அண்ட் அடாப்ளைன் பார்த்தீங்கன்னா இது ரெட்டினாய்ட்ஸோட ஒரு ஃபார்மு. ஸோ அதனால் எப்பயுமே வந்து இந்த ட்ரிட்டினாயின் அண்ட் அடாப்ளைன்லாம் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபேஸில் யூஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காமிங் சீரம். ஸோ காமிங் சீரமில் பார்த்தீங்கன்னா நியாசினமைட் தான் ஃபர்ஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செராமைடு. ஸோ இந்த டெர்மாகோல்லாம் வந்து இந்த செராமைடு ஹைட்ரோனிக் ஆசிட் காம்பினேஷன்ஸ்லாம் வருது. ஸோ இந்த சீரம்ஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்ல வந்து ஏதாவது இரிட்டேஷன் இருக்குது, சன்பர்ன் இருக்குது, ஸோ அதெல்லாம் வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இந்த செராமைட்ஸ்லாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஃபேவரட் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் சென்டலா ஏஷியாட்டிக்கா எக்ஸ்ட்ராக்ட் இருக்குல்ல, ஸோ அந்த வந்து ரொம்ப ரொம்ப நம்ம ஸ்கின்னை வந்து காம்பவுண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இது தனியாகவும் இருக்குது ஆக்சுவலி இந்த சென்டலா எக்ஸ்ட்ராக்ட் இருக்குல்ல, ஸோ இது வந்து உங்களுக்கு தனியாகவும் கிடைக்குது. ஸோ இந்த வாட்டரை வந்து உங்கள் ஃபேஸில் இரிட்டேட்டட் இல்லை சன்பர்ன்லாம் பயங்கரமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணலாம். அந்த சன்பர்ன் அந்த சென்சேஷன் பர்னிங் சென்சேஷன்லாம் இருக்கலாம், ஸோ அதெல்லாம் ரெடியூஸ் பண்ணி க்யூர் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து சென்சிட்டிவ் பீப்புள்ஸும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த சென்டலாக இருக்குல்ல. ஸோ இது எல்லா ஸ்கின்னுக்குமே ஆல்மோஸ்ட் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இதை வந்து யார் யூஸ் பண்ணலாம்னா 18+ மேலே இருக்கவங்க இந்த செராமைடாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து இந்த சென்டலாக இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் இது சீரம்ஸாக. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் எந்த சீரம்ஸோட நம்ம லேயர் பண்ணி யூஸ் பண்ணலாம், எந்த சீரம்ஸோட எந்த சீரம்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத தான் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ டாடா பை பை, டேக் கேர்.